நம்ம சாப்பிட்ற உணவு சுவை மிகுந்ததாக இருந்தால் மட்டும் போதாதுங்க. அது உடலுக்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். நம்ம உணவு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா, சுவை அதிகரிக்கிறதுக்காகவும் அந்த உடல் நலம் மேம்படுவதற்காகவும் ஜீரண சக்தி தூண்டுறதுக்காகவும் நிறைய பொருள் அதில் சேர்க்குறோம். அந்த மாதிரி சேர்க்குற பொருளில் ஒன்று தான் இந்த பூண்டு. இந்த பூண்டினுடைய மகத்துவம் பற்றி இந்த வீடியோவில் நிறைய பார்க்க போகிறோம். இதில் அட்டகாசமான ஒரு வித்தியாசமான ரெசிபியும் பார்க்க போகிறோம். கூடவே வாழைத்தண்டு பொரியல், சிம்பிளாக ஒரு வாழைத்தண்டு பொரியல் வச்சு இன்றைக்கி நான் சமையல் பண்ண போகிறேன். ரெண்டையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு குக் புக்கில் பூண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக அட்டகாசமாக 1-2 பொருட்களை வச்சே பூண்டு தொக்கு ரொம்ப சுவையாக செஞ்சலாம். 15லேருந்து 20 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லாவே கெடாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஒரு 150 கிராம் பூண்டு எடுத்து நல்லா தோல் உரித்து நீட்டமாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்ததுனால 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சிறு பூண்டாக இருந்தால் கட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவையான அளவை எடுத்து தோல் உரித்து நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 150 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அளவுகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கசப்படிக்கும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கேன். அந்த வெந்தயத்தை நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது அப்படிங்கிறதுனால இந்த அளவுகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சளி சமயத்தில் நல்ல சளி பிடிச்சிருக்கும் போது இந்த மாதிரி பூண்டு தொக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சளியை நல்லா கரைச்சி விடும். எதிர்ப்பு சக்தி பூண்டுக்கு நிறைய இருக்கிறது அப்படிங்கிறதுனால பூண்டு நிறைய உணவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நிறைய பூண்டும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் தொக்கு ஃபார்மில் நம்ம செய்கிறோம். சுவையாகவும் இருக்கும். இப்போ நான் வெந்தயத்தை வறுத்து எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு 7-8 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராமுக்கு 7-8 மிளகா எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். 7-8 மிளகா எடுத்து அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஒன்றா அதே எண்ணெயில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து எடுத்துகிட்டு நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அந்த பூண்டையும் நான் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து அதே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு மிதமான தீயில் ஒரே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அதிகம் வதங்கி ப்ரௌன் கலர் ஆகிட்டாலும் கசப்படிக்கும். அதனால் கொஞ்சம் பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் அதில் புளியும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை சின்ன பீசஸாக போட்டு பூண்டோடு சேர்த்த மாதிரி ஒரே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக இதே பக்குவத்தில் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினா போதும். பூண்டு உள்ளே வெந்திருந்தால் போதும், அதிகம் செவக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இந்த பூண்டோடு சேர்த்து விட்டுடலாம். நீங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்க்குற சமயத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. இது நல்லா ஆறட்டும். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த கருவேப்பிலை மனம் பிடிக்குங்கிறதுனால சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாட்டி விட்டுருங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அந்த உப்போடு சேர்த்துட்டு எல்லாம் கலந்து அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா வெந்தயம் கொஞ்சோண்டு, அந்த வெந்தயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கும்போது இந்த சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி வெந்தயத்துக்கு இருக்குது. வெந்தயம் சேர்க்கும்போது சுவையாகவும் மணமாகவும் ஆரோக்கியத்துக்கு நல்லதாகவும் இருக்கும். அதனால் இதை ஆறினதுக்கப்புறம் நம்ம வறுத்த வெந்தயம் வரமிளகா அது ரெண்டையும் முதல்ல சேர்த்து மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடராக முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த வரமிளகா அப்போ திப்பியாக இல்லாமல் நல்லா பவுடர் ஆகிடும். பூண்டை சேர்த்துட்டோன்னா அந்த ஈரப்பதத்துக்கு சரியாக அரைப்படாது. அதனால் வரமிளகாயும் வெந்தயத்தையும் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பவுடராக அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, புளி எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பவுடராக வதங்கிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ அந்த பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, புளி இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா கெட்டுடும். தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். வேணும்னா நல்லெண்ணெய் இடையில சேர்த்து அப்படியே அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அரைப்படலை மிக்ஸி ஜார் அப்படின்னு சொன்னாக்க நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், கெடவும் செய்யாது. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கடுகு, கருவேப்பிலை தாளித்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கிறேன்.
எண்ணெய் சேர்த்து அரைச்சிட்டு கருவேப்பிலை தாளித்து விட்டுறலாங்க. சூப்பரான தொக்கு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சிங்கன்னா சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம், சப்பாத்திக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிட்லாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம், மினி இட்லியில் கலந்துட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி செய்யும்போது பூண்டு நிறைய சேர்த்துக்குவோம். ரத்த அழுத்தம் உள்ளவங்கள்லாம் நிறைய பூண்டு சேர்த்துக்க சொல்கிறாங்க. பாலூட்டும் தாய்மார்களுக்கும் பூண்டு நிறைய சேர்த்துக்கணுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜீரண சக்தியை தூண்டும், பால் உற்பத்தி நிறைய ஆகும். ஏற்கனவே பூண்டு பால் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி பூண்டு தொக்கு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல அது பயன்படுத்தலாம். வயிற்று வலிக்கு நல்லது, எலும்புகள் மேம்படும், எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும், இதய நோய் உள்ளவங்க, பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. பூண்டினுடைய மகத்துவம் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு உபயோகமான பூண்டு நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்றதுக்கு நமக்கு முடியும். அதனால தான் இந்த மாதிரி தொக்கா செஞ்சுட்டோன்னா ஊறுகாய் மாதிரி சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த பூண்டு தொக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. கூடவே நான் வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேன். சுலபமாக அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். அது நல்லா வதங்கி வரும்போது பொடி பொடியாக கட் பண்ணின வாழைத்தண்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கும் போதே வந்துடும். சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் கூட சேர்த்து அப்படியே வதக்கி விடலாம். மிதமான தீயில் வதக்குனிங்கன்னா வதங்கும் போதே ரொம்ப சூப்பராக வந்துடும். இல்லை முத்தலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாம். இந்த வாழைத்தண்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுருங்க. வாழைத்தண்டுக்கு சாதாரணமாக உப்பு அதிகம் தேவைப்படாது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி வச்சுட்டு மிதமான தீயில் விட்டிங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் சூப்பராக அப்படியே சாஃப்டாக குக் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா இல்லை முத்தனால தண்டாக இருந்ததுன்னா தண்ணி தெளித்து வேக விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் அதையும் சேர்த்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாங்க. இதுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். இன்றைக்கி பூண்டு தொக்கும் வாழைத்தண்டு பொரியலும் தான் இன்றைக்கி மதிய சாப்பாடு. செஞ்சு பாருங்கள், இதுவும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம சாதம் போட்டு பூண்டு தொக்கையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்காக இதோ சுவைக்கலாம், வாங்க செஞ்சு பாருங்கள். 2 ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையான செட்டிநாடு பக்குவத்தில் பாரம்பரிய முறையில் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை ரசிக்கலாம், வாங்க.